வெல்கம் டு எஸ்பி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் செல் ப்ரோக்ராமிங்கில் லாஸ்ட் வீடியோவில் விஏ எடிட்டர் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிக்கோ எடிட்டர். இந்த பிக்கோ எடிட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப 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 ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு இருக்கும். நம்ம சாதாரண டெக்ஸ்ட்டில் எப்படி, அதாவது நோட்பேடில் எப்படி டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயும் டைப் பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் இது இந்த எடிட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த புட்டி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிக்கோ எடிட்டருக்குள்ளே போக போகிறோம். ஸோ விஏ எடிட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஐ ஃபைல் நேம் டாட் எஸ்ஹெச், எஸ்ஹெச்ங்கிறது செல் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுனால நம்ம எஸ்ஹெச்னு கொடுக்குறோம். எக்ஸ்டென்ஷன் வந்து எஸ்ஹெச். இப்போ நம்ம பிக்கோ எடிட்டருக்குள்ள போடும்போது பிக்கோ பிக்கோ ஃபைல் நேம் டாட் எஸ்ஹெச். ஸோ பிக்கோ எஸ் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். எஸ்ங்கிறது ஃபைல் நேம், எஸ்ஹெச்ங்கிறது எக்ஸ்டென்ஷன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து பிக்கோ எடிட்டர். இது வந்து நேனோ எடிட்டர், இதே சேம் திங் தான். ஸோ பிக்கோ எடிட்டர் நேனோ எடிட்டர் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். கட் டெக்ஸ்ட்டு, பொசிஷன், கர்சர் பொசிஷனு, அன்கட் டெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ், நம்ம இதுலேயே நம்ம நிறைய பண்ணிக்கலாம். எக்ஸிட்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம்னா எக்ஸிட் ஆகிடும். கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம்னா ரீட் ஃபைல் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ அதே சேம் திங் தான் பண்ணுறேன். நம்ம பிஏ எடிட்டரில் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அங்கே டெலிட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்சர்ட் போயிடும், திருப்பி நம்ம இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து பிக்கோ எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி ஈக்குவல் டு 10. ஸோ சி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேக்டிக் ஆப்ரேட்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப்க்கு கீழே ஒரு கீ இருக்கும் பாருங்க, அதில் டில்டு ஆப்ரேட்டர் இருக்கும். அதுக்கு கீழே வந்து இந்த பேக்டிக் ஆப்ரேட்டர் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து வராது. ஸோ எக்ஸ்பிரஷன் டாலர் ஏ பிளஸ் டாலர் பி. நம்ம வந்து சீல எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி கொடுப்போம் இல்லையா, இங்கே வந்து நம்ம டாலர் கொடுத்துக்கணும். டாலர் ஏ பிளஸ் டாலர் பி. ஸோ அப்போ தான் வந்து அந்த வேல்யூ வந்து செட் ஆகும். இப்போ ஏ ஈக்குவல் டு 10ங்கிறது ஏல செட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து சம் மேனிப்புலேஷன் பண்ணும்போது நம்ம டாலர் ஏ பிளஸ் டாலர் பி அப்படின்னு கொடுத்தா தான் என்ன ஆகும், அந்த வேல்யூ இங்கே வந்து செட் ஆகிட்டு நம்மளுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ, அதாவது என்ன அர்த்தமெட்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோமோ அதை வந்து அந்த அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து க்ளோசிங் பண்ணிடுங்க. இங்கே வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எந்த செமிகோலனும் இல்லை. ஸோ எக்கோ டாலர் சி. ஓகேவா? நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். என்ன பண்ண போறோம், நம்ம எக்ஸிட் கொடுக்க போறோம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, சேவ் மாடிஃபைட் பஃபர் எஸ்ஸா நோவா அப்படின்னு நம்மளுக்கு கேட்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் அங்கே இருக்காது. ஓகேவா? நம்ம கோலன் கொடுத்துட்டு கியூ கொடுத்தோம் அப்படின்னா சேவ் பண்ணாமல் வெளியில் வந்துடும். கியூ எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தோம் என்ன ஆகும், அதுவும் வந்து சேவ் பண்ணாமல் தான் வெளியில் வரும். அடுத்தது டபிள்யூ கொடுத்தா தான் என்ன பண்ணும், சேவ் பண்ணிட்டு வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தாலே என்ன ஆகும், சேவ் மாடிஃபைட் பஃபர் எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும். நம்ம ஒய்யை ப்ரெஸ் பண்ணால் எஸ்ன்னு ஆகும். ஸோ ஓகே, என்டர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு சேவ் ஆகிடும். இப்போ அதே தான், எடிட்டர் மட்டும்தான் வேற. ஸோ நம்ம ரன் பண்ணுறது என்ன வரும், எஸ்ஹெச் எஸ் டாட் எஸ்ஹெச். ரன் பண்ணுறதுலாம் சேம் தான். ஸோ 10 + 10 அப்படியே தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்ப்போம். நம்ம
ஸோ இப்போ 20 வந்துருச்சா? என்ன இதுல நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்காம விட்டுருந்தோம். இதுல வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். நீங்க ஒன்று ஒன்றும் பார்த்து தான் செய்யணும். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் கொடுக்காம இருந்ததுனால நம்மளுக்கு அந்த எரர் வந்தது. இப்போ அந்த எரர் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யணும். ஆனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம்னா வெளியில வந்துடும். ஓகேவா? இப்போ இதுல இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம செய்வோம் பிக்கோ எடிட்டர்ல. இது என்ன அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து எப்படி நம்ம இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அசைன் பண்ணோம் a = 10 b = 10ன்னு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து எப்படி ரீட் பண்றது, அதாவது டேட்டாவை எப்படி ரீட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பிக்கோ அரித்தமேட்டிக்கு அரி அப்படின்னு கொடுக்குறேன், ari.sh அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் எக்கோ. ஸோ அந்த எக்கோ கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல எது கொடுத்தாலும் அது என்ன ஆகும் நம்மளுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். எக்கோ 2 numbers. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம் ரீட் ஏ, அடுத்தது ரீட் பி. ஸோ நம்ம ரீட் ஏ கமா பின்னு கொடுக்கலாம், இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம் சி = அந்த பேக்டிக் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் $a ஸ்பேஸ் விடணும் பிளஸ் ஸ்பேஸ் விட்டு $b. ஓகேவா? க்ளோஸ் பண்ணுங்க பேக்டிக்க. அடுத்தது எக்கோ சம் sum = $c. அடுத்தது வந்து அதே c = பேக்டிக் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்றோம் $a மைனஸ் ஸ்பேஸ் $b பேக்டிக் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து என்ன பண்றோம் எக்கோ சப், சப்ராக்ஷனுக்கு சப்னு கொடுக்குறோம் = $c. க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து c = பேக்டிக் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் $a ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஆஸ்டிக் கொடுக்கணும். ஓகேவா? இங்க வந்து நம்ம ஸ்லாஷ் ஆஸ்டிக் கொடுக்கணும், அப்புறம் ஸ்பேஸ் விட்டு $b. இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். இது வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஸ்லாஷ் ஸ்டார் தான் கொடுக்கணும் யூனிக்ஸ்ல மட்டும். ஸோ அடுத்தது எக்கோ மல் = $c. ஓகேவா? அடுத்து வந்து c = பேக்டிக் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் $a ஸ்லாஷ் ஸ்லாஷ் வந்து இந்த ஸ்லாஷ் கொடுக்கணும் $b பேக்டிக் ஆப்ரேட்டர் எக்கோ div = $c. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் enter to two numbers. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது, கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றோம் கண்ட்ரோல் எக்ஸ் எஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா மாடிஃபைட். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வெளியில வந்துருச்சு. இப்போ sh ari.sh enter the two numbers 12 23. ஓகேவா? 35 - 11 276 0. இப்போ என்ன பண்றோம் இன்னொரு வாட்டி ரன் பண்றோம்.